எவ்வளவு பேர் கூட்டு சேர்ந்து வந்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது என்று திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், திருச்சி பஞ்சப்பூரில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் பணிகள் 90% நிறைவடைந்துள்ளது என்று கூறியுள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்கின்ற பெயர் கூட பயன்படுத்தப்படவில்லை என்றும் எந்தவிதமான நிதியையும் மத்திய அரசு ஒதுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். எவ்வளவு பேர் கூட்டு சேர்ந்து வந்தாலும் திமுகவை வீழ்த்த முடியாது என்றும் திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் எனவும் அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். வேலை முடிகிற அளவுக்கு என்ன ஒரு 10-20 நாளில் முடிஞ்சிடும். முதலமைச்சர் தேதி வாங்க வேண்டியது எல்லாமே முடிஞ்சிருச்சு. 90% முடிஞ்சிருச்சு. இந்த தடவை தமிழ்நாடுன்னு பேரே சொல்லலாம். ஏதோ ஒரு சில திட்டங்களுக்கு பணம் தந்திருக்காங்க. முழுமையாக பட்ஜெட்டிலே தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் தலைவர் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். தமிழ்நாடுங்கிற பேரே வரல. திரும்பவும் முதலமைச்சர் தளபதி தான் வருவார். மீண்டும் கழகம்தான் வரும். தளபதி தான் முதலமைச்சர் ஆவார். எவ்வளோ பேர் கூட்டு சேர்ந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. மக்களோடு நாங்கள் இருக்கிறோம்.